தப்பே பண்ணாத ஒருத்த மேல இப்படி பண்ணா மனசு குமரமா இல்லையா? போலீஸ் இப்படியே பண்ணிட்டே போலாமா? இது தவறு இல்ல. அப்படித்தானே அஜித் குமார் ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்க. போலீஸ் கேட்கணும்லங்க. இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனா தப்பு இல்லாம அவன் மேல இது சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தினமலம்னு அந்த ஒரு பத்திரிகை ஏன் தான் இப்படி வன்மம் கேட்கறாங்களோ? நீ மன்சூர் அலிகான் எனக்கு நீ கட்டுப்படணும், நான் பேச்சு கேட்கணுங்கிறாரு. ஏன்னா நானும் இல்லை. அப்ப நீ யாரு? நான் தப்பு பண்ணா என் மேல போடுங்க. எவ்வளவு நாள் போடுவீங்க? 40 வருஷமா என்ன முன்னேற விடாம, ஒரு படத்துல நடிக்க விடாம என் தொழிலை நாசம் பண்ணிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலக்காரமா இருக்கு. 100க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் ஒழுங்கு? 100க்கு 100க்கு ஃபோன் பண்ணிட்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், தகராறு பண்ணானான்னு கேட்கணும். அதனால உங்களுக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷமா மண்ணடியில் ஒரு ஆளுல 35 லட்சம் இடத்த வித்து கொடுத்த பணம். மனைவி பேர்ல இருந்த இடம் அதை வித்து ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் விக்கிற ஒப்பந்தம் போடுறாரு. 6 மாசத்துல அது பட்டா இல்லாத லேண்டு பிடிக்கல. திருப்பி கேட்டேன். அல்லாவுக்கு பொதுவாக இதை அப்படியே வச்சிருப்பேன்னாரு. அப்ப இருந்து திருப்பி கேட்கிறேன். இந்த பாருங்க, இங்க வடபழனி 6/8 கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 வருஷமா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல. நான் கோர்ட்ல போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னதுக்கு ஹெல்ப்பே பண்ணல. இந்த பையன் அப்பதான் அப்பா கஷ்டப்படுறமே, 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்கு, அவனுக்கும் கல்யாணம் இருக்குது, பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன்ப்பான்ட்டு போகிறான். தெருவில் தான் நிற்கிறான். அவர் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. இந்த வாரம் தம்பிட்டு 100க்கு ஃபோன் போட்டு போலீஸ் வர வச்சாச்சு. உடனே எஃப்ஐஆர் போட்டது பரவாயில்ல, எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, அரெஸ்டே பண்ணிட்டேன்னு போடுறீங்க. இதெல்லாம் நியாயமா ஐயா? தினமலம்னு அந்த ஒரு பத்திரிகை ஏன் தான் இப்படி வன்மம் கேட்குறாங்களோ? எப்போல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்றானோ 35 வருஷம் 40 வருஷமா இதான் நடக்குது. ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக. அது என்னடான்னா எப்போவெல்லாம் முன்னேறணும் அப்போவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. காவலர்கள் நல்ல ஆள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு ஐயா இன்ஸ்பெக்டர் பேர் விஜயகாந்த்னாங்க. அவரே முதல்ல உள்ள வந்தவொன்னு சொல்றாரு, நான் விஜயகாந்த் என் பேரு, நீ மன்சூர் அலிகான் எனக்கு நீ கட்டுப்படணும், நான் பேச்சு கேட்கணுங்கிறாரு. இப்போ நீங்க தான் இனிமேல் கேட்கணும். அவங்க காமெடி என்னன்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், படித்தேன் அதில். அவர் பேர் என்னடான்னா பிரபாகரன். சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் அவங்களாவே வாழ்றாங்க ஈகோவில். ஒரு மன்சூர் அலிகான் நான் ஏதோ இந்த விஜய், சூர்யா, அஜித் அவ்வளோ சம்பளம் வாங்குற ஒரு வில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாடுறாங்க, அவங்கள வில்லனா போட்டு எடுக்கிறாங்க. சன் டிவியும் இவ்வளோ என்ன போட்டிருக்கு, வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான். ஏன்னா நானும் இல்லை. அப்போ நீ யாரு? இல்லை நீங்கள் எடுக்க ரெட் ஜெயண்ட் படத்துலையாவது என்ன வில்லனா போடுறீங்களா? இல்லை இந்த தலைவா தலைவியில் நான் வில்லனா? இல்லை கூலியில் நான் வில்லனா? என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களேப்பா முன்னேற விடாம. 98 அப்போ ஆரம்பிச்சது. நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஐ மீன் ஒலிம்பிக்கில் அப்போ தகரம் கூட வாங்கலை. அப்போ நான் ரொம்பவும் ஆக்டிவாக இருந்த நேரம். எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன். 35 ரசிகர்களோடு போய் முற்றுகையிட போனேன். கவர்னர் மாளிகை போராட்டம் கிரிக்கெட் ஆட போனேன். கைது பண்ணாங்க, உள்ளே வச்சுட்டாங்க. சாயந்தரம் பேப்பரில் அதாவது விளையாட்டு திடல் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதை ஏற்படுத்துங்க, 6000 மான்கள் எதுக்கு, 650 ஏக்கர் நிலம் எதுக்கு. காலையில் நியூஸில் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க, தவிர்க்க முடியல, நான் ஒன்றும் உத்தமன்னு சொல்லிக்கல. அவங்கள கூப்பிட்டு ரேப் கேஸ் கொடுக்க வச்சு 11 வருஷம் அலைஞ்சேன். கடைசியில் அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்குது. கான்பூரில் இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியவா அனுப்பிச்சி வச்சான். அதுக்கப்புறம் 50 லட்ச ரூபா நஷ்டஈடு அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு. எதுவுமே வரல, ஒரு மனுஷனும் எனக்கு வரல. சொல்கிறேன், கெடுக்கிறதுக்கு என் பேர் மன்சூர் அலிகான்னா இவன் ஒரு என் இமேஜை வச்சு அவங்க அப்போவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க. இன்னொன்று லேண்ட் கிராப்பிங்னு ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எக்மோரில் ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜிஆ டிஐஜிஆர் இருந்தார். இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன். கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்போ இடம் வாங்கி போட்டேன். அதை விற்றதில் வந்த பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கொடுத்ததில் நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு பார்க்க போனேன். என்னையே ஊற்று பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் கோழி அமுக்கிற மாதிரி என்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிரேவ் என்னன்னே சொல்லலை. கடைசி அது வேறு சர்வே நம்பர், நான் ஏன் ஆளுக வச்சுருக்கிறது வேறு சர்வே நம்பர்.
அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்துனாங்க, ஜெயிலில் இருந்தேன். கடைசியில் தமிழ்நாடு கஜானிலேருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராப்பிங்லேருந்து வெளியானேன். ஆனால் பேர் போனது தான், அவமானப்படுத்துறது தான். அவங்க அந்த விமலன், ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி டிஐஜியா திண்டுக்கல் அங்கே இங்கே இருக்காங்க. என் பேரை வச்சு புகழடையணும்னு பார்க்குறாங்க, பண்ணிட்டும் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க, ரோட்டில் போகிற வரவன்ட்டிலாம் அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க, டார்கெட் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது. ரொம்ப அநியாயமாக இருக்குது. இப்போ துபாய் போனேன், 10-15 நாள் பார்த்தேன், ஒரு போலீஸு கூட பார்க்க முடியல. என்ன யூனிஃபார்ம்னு பார்க்க ஆசையாக இருக்குது, ஒரு ஆள் கூட இல்லை. ஆனால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது. இங்கே மக்களை வாட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். நான் இது தாங்க எஃப்ஐஆர் போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நீ எஃப்ஐஆர் போடு நியாயமா இது அவங்க பண்ணுறது. போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் வரணும், நான் நீ என்ன பெரிய நடிகன்னா பெரிய ஆளான்னு அவங்க தான் நினச்சிக்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பேசணும்னு தெரியாதா? அங்கே வந்தால் அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனுக்கு கூப்பிட்டாங்க. அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்னாடி நான் ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன், அந்த பணத்தை அவர் தரலை, தந்த உடனே வாங்கி கோவம் வருமா வராதா? ஏண்டா நான் ஒன்றை பணம் கொடுத்தேன், அதை சொல்லுன்னு சத்தம் போட்டு, அது மனித இயல்பு தானே. உடனே நியூஸில் மன்சூர் அலிகான் சினிமா வசனம் பேசினார். எனக்கு கொடுக்குற வசனத்தை எனக்கு பேச தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும், இது நீங்கள் தான் சொல்லணும். பையன் வாழ்க்கை வீணாகுது. 2 பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது. அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க. நான் அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும். இது ஒரு 100க்கு ஃபோன் போட்டால் உடனே அந்த ஃபோன் போட்டவங்களுக்கு சார்பாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அரசு வாரண்ட் போடுவீங்க, நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போடுங்க, நான் தப்பு பண்ணால் என் மேலே போடுங்க. எவ்வளோ நாள் போடுவீங்க? ஏன்னா 40 வருஷமாக என்னை முன்னேற விடாமல், ஒரு படத்தில் நடிக்க விடாமல், என் தொழிலை நாசம் பண்ணிவிட்டு மன்சூர் அலிகான்னா அவங்களுக்கு இலக்காரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். அதுதான் நான் வழக்கமாக நடக்குது. இங்கே பாருங்கள், 5 வருஷமாக கேட்குறேன். ஒரு சிஎஸ்ஆர் காப்பி R8 ஸ்டேஷனில் போடலை. கேட்டால் இது பணப்போக்குவரத்து, நாங்கள் தலையிட முடியாதுன்னு அங்கே சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஏன் போடுறாங்க? நான் அடிக்க போனான்னா அவன் கையில் ஏதாவது கம்பு இருந்துச்சா 6 பேரை கூட்டு அவன் ஒத்தையாக போகிறதுக்கே அவன் அது துக்ளக்கு உங்களுக்கே தெரியும். இந்த இதில் மாட்டினான், கஞ்சா 2 பசங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்கான். நான் உண்மைன்னு ஒன்று பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சி முதுகை பிடிச்சி இழுத்துட்டு போங்கடான்னு. ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை இப்போ தப்பே பண்ணாத ஒருத்தர் மேலே இப்படி பண்ணால் மனசு குமுறமா இல்லையா? தவறு இல்லை. இதே தானே தமிழ்நாடு முழுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏற்று கூட பேச மாட்டான், அவனுக்கு பேசவே தெரியாது. அம்மாட்ட இருக்கு ஏங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு வேலையே செஞ்சதில்லை. நான் அனுப்பிச்சி விட்றதுக்கு என்ன கூலிப்படையா? நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கேடா இத்தனை பேர். அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான். சரிங்களா? அது போகிறானே ஃபோன் வந்துச்சு, அப்பா நான் போய் கேட்க போகிறேன்னு. கட் பண்ணால் இவ்வளோ செய்திகள் வருது. நான் என்ன பண்ணுறது? எது போடட்டும், போட்டது தப்பு. அதை முதல்ல காசு பண்ணுங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நான் பண்ண அவமானத்துக்கு, அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில்? போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா? இது தவறு இல்லை. கேட்டால் அடிஷ்னல் போட சொன்னாருங்கிறாங்க. அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார்? யார் பக்கம் நியாயம் இருக்குது? ஒரு 100க்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? நடைமுறை இருக்கும்ல. அப்படி தானே அஜித்குமார்னு ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்க. என்னங்க இது? போலீஸ் கேட்கணும்லங்க. சிசிடிவி கேட்டுங்க. அங்கே உள்ளவங்களே சொன்னாங்க. போலீஸ் வந்த பிறகுதான் அந்த ஆள் இந்த கடை வாங்கினே வீட்டை விட்டு பூட்டை திறந்துக்கிட்டு கீழே வர்றான். எங்கே பேசியிருக்க முடியும்? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. நான் என் பையனுக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனால் தப்பு இல்லாமல் அவன் மேலே இது சொன்னால் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு அப்பனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனுக்கு கல்யாணம் இருக்குது, தங்களுக்கு கல்யாணம் இருக்குது. உங்களுக்கு சொன்னேன்ல, ஆபாசமாக பேசினான். அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஸ்காம் படித்தவன். அவன் பேசுகிற சத்தம் அவனுக்கே கேட்காது, அவ்வளோ அமைதியாக பேசுவான்.